தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். Let us move to the word of God. வேதம் வாசிக்கும் பொழுது செய்திக்குரியதான பகுதியை தான் நாம் வாசித்தோம். So as we were reading, we read the passage that is related to our message today. வாசித்து நாம் கடந்து செல்லலாம். We will read the same again. லூக்கா 23ஆம் அதிகாரம் Luke chapter 23 39 43 வரைக்கும் உள்ள பகுதியை நாம் வாசிக்கலாம். From verses 39 to 43. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீர் கிறிஸ்துவானால் உம்மையும் எங்களையும் ரட்சித்துக் கொள்ளும் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்திலே இந்த கள்ளனுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். Here we see the subject of this robber. ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு மிக பெரிய வாக்குறுதியை கொடுக்கிறார். To him, Lord gives a big promise. இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். Assuredly, I say to you today, you will be with me in paradise. ஜெபிக்கலாம். Let's pray. அப்போ மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் நாங்கள் தியானிக்க நீர் காண்பித்த இந்த பகுதிக்காக மக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் தியானித்து எவைகளை கற்றுக்கொள்ள வேண்டுமோ, என்னென்ன காரியங்களுக்கு எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டுமோ ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் இரக்கம் செய்யும். ஏனோ வந்தோம் போனோம் என்று இராதபடிக்கு உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே ஆழமாய் கிரியை செய்வதாக. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் திறந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்கிறவர்களை திசை திருப்புகிற எல்லா அந்தகார சக்திகளின் கிரியைகளை, வானமண்டல பொல்லாத ஆவிகளின் கிரியைகளை நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம். மது நாமம் மகிமைப்படட்டும். மது கரத்திலே ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். நீரே பேசும், நீர் மகிமைப்படும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததற்கு ஒரு பிரதான நோக்கம் உண்டு. So there is a main reason why Lord Jesus Christ came to this earth. தேவனுடைய பிள்ளைகள் அவைகளை தான் அறிந்திருக்க வேண்டும். The children of God should know about it. அநேகர் அவர் அற்புதங்களை செய்ய வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. So many say he came here to do miracles. அற்புதங்களை செய்தார். He did miracles, yes. ஆனா அந்த பர்பஸ்க்காக அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. But it is not only for that purpose he came here. No. அது மோசேயை கொண்டும் எலியாவை கொண்டும் செஞ்சுட்டு போயிடுவார். So Moses and Elijah were much enough to do the miracles. நோய்களை குணமாக்க வந்தார் அப்படின்னா அதற்காகவும் அவர் வர வேண்டிய அவசியம் இல்லை. If he comes only to heal the sickness, it is not the only purpose. எலிசா நாகமானின் குஷ்டரோகத்தை நீக்கினார். Elisha wiped away the leprosy of Naaman.
அது மாத்திரமல்ல, Not that alone. போதனைகள் வழங்க வந்தார் அப்படின்னா If some say he came only to preach and teach, அதையும் யாராகிலும் தீர்க்கதரிசிகளை கொண்டு செஞ்சுட்டு போயிடுவார். he could have done easily by his prophets through his ministers. தீர்க்க தரிசனம் உரைக்க வந்தாரா அப்படின்னா So if he came only to prophecy, அதையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டே நிறைவேற்றி போயிடுவார். so he can fulfill that through his prophets very easily. வேதத்திலே பார்க்கும் பொழுது உண்டாகட்டும் என்று சொன்னாலே எல்லாமே உண்டாக்கிவிடும். So Lord said, let it be there. Everything was created at once. ஆனா But அதை அப்படி செய்யாமல் he did not do it in that way. இந்த பூமிக்கு அவரே இறங்கி வந்து He himself came down to மனு this earth. குலத்திற்காக தன் ஜீவனை கொடுத்து He gave his life for the human race. மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழவே அவர் வந்தார். He died and he resurrected. For this purpose he came. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. வேதத்திலே ஆண்டவர் வந்ததனுடைய பிரதான நோக்கத்தை நாம் அறிந்திருக்கணும். We have to clearly understand the main purpose why God came to this தேவனுக்கு earth. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஒரு முறை ஒரு சம்பவத்தை வாசித்தேன். So I read this passage once. ஒரு தகப்பன் தாய், அவர்களுக்கு ஒரே ஒரு மகன். So mother, father and a son, the only son that they have. இந்த மகன் தன்னுடைய நண்பர்களோடு, தேவையற்ற நண்பர்களோடு பழகி துன்மார்க்கமாய் ஜீவித்து தகப்பனுக்கும் தாய்க்கும் அநேக தொல்லைகளையும் அசிங்கத்தையும் வரவழைத்துக் கொண்டிருந்தார். So this son had a wrong fellowship with his friends and he infamed his parents. பிறகு தகப்பனும் தாயும் அந்த மகனை திட்டினார்கள், வீட்டை விட்டு ஓடிவிட்டார். The parents rebuked him and the son left the home. பிறகு சில நண்பர்களோடு இருந்தான். ஒரு சில காலங்கள் தான் அவர்கள் வைத்திருப்பார்கள். So he was with his friends, but the period was very limited. பிறகு எங்கெங்கோ வேலைக்கு சென்று மிகுந்த கஷ்ட நிலைமையிலே அந்த மகன் காணப்பட்டான். And now the son suffered a lot. He went in search of job. ஒரு நாளிலே இப்படி யோசிக்கிறான், So one day he was thinking like நம்ம this. வீட்லயே நம்ம நல்லா இருந்திருக்கலாமே. So I could have been in a good state at my home. பிறகு தன்னுடைய தகப்பனார் தாயாருக்கு ஒரு கடிதம் எழுதுறான். So he started writing a letter to his parents. ஃப்ரம் அட்ரஸ் இல்லாம ஒரு கடிதம் வருது. So without a from address, they received an anonymous letter. அதுல என்ன எழுதுகிறான் என்றால், So what was written in that letter? அப்பா அம்மா, நான் செய்ததெல்லாம் தவறுதான். Mom and dad, whatever I have committed is wrong. என்னை மன்னியுங்கள். Please forgive me. என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னா So if you have forgiven me, நான் வீட்டுக்கு வரேன். maybe I can come back to என்னால the home. உங்களுக்கு நிறைய அசிங்கம் ஏற்பட்டது. You suffered a lot because of me, இருப்பினும் என்ன மன்னிங்க. but still please have a heart to forgive me. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க என்பதற்கு அடையாளமா So to know that you have forgiven me, நீங்க உங்களுடைய வீட்டில ஒரு வெள்ளை துணியை கட்டி தொங்க விடுங்க. so make a white cloth in your home, put it on. நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா இப்படி அந்த வெள்ளை துணியை தொங்க விடுங்க. So seeing that white cloth hanging, நான் அதை பார்த்து seeing that, மன்னிச்சிட்டாங்கன்னு வீட்டுக்கு வருவேன். I can come back home. அப்படி இல்லைன்னா நான் நேரா போறேன் If not, I'll go on my own way. அப்படின்னு அந்த பையன் கடிதம் எழுதிட்டான். So this is what written in that letter. பிறகு அவன் எழுதின அந்த நாளிலே அவன் ட்ரெயின்ல போய் இறங்குறான். So he went in the train, he got down. இறங்கினா அந்த ஸ்டேஷன் முழுக்க வெள்ளை துணி கட்டியிருக்கு. The entire station was filled with this white color clothes. பிறகு அங்கிருந்து வீட்டுக்கு போறான். வீடு வரைக்கும் அப்படியே கட்டப்பட்டிருக்கு. On his way back to home, everywhere he can find that white cloths all over. ரொம்ப சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போயிட்டான். He rejoiced, he went to his தகப்பன் home. தாயின் இடத்துல மன்னிப்பு கேட்டான். So he apologized for his அவங்களும் mistakes. மன்னிச்சாங்க, The parents forgave him. ஏற்றுக்கொண்டார்கள். They accepted him. அப்புறம் Later, அந்த பையன் கேக்குறான், நான் வீட்டுல தானே அந்த துணியை கட்ட சொன்னேன், ஆனா நீங்க ஸ்டேஷன்ல இருந்து கட்டி வச்சிருக்கிறீங்களே ஏன்னு கேட்டான். so
So he questioned his parents, I asked you to hang that cloth only in home. அவருக்கு தகப்பனார் சொன்னாரு, And the parents replied, ஏன்னா அந்த சம்பவத்தை நிறைய பேர் வித்தியாசமா எழுதி வச்சிருப்பாங்க. so many derive out of this incident. தகப்பனார் சொன்னாரு, The father said, ஒண்ணும் இல்லப்பா, nothing. நீ வீட்டுல ஒரு வெள்ளை துணியை கட்டி வைக்க சொன்ன, You asked me to hang a white cloth. உங்க அம்மா தான் சொன்னாங்க, Your mother said, நீங்க கட்டி வச்சீங்கன்னா ஒருவேளை அந்த வெள்ளை துணி காற்றுல பறந்துரும், maybe it can be wild away in this air. அப்படி இல்லைன்னா அவனுக்கு தெரியாம மறைந்து போகலாம், Maybe it can disappear. அதனால அவன் வராம போயிடுவான். What if he missed to come back? ஆகவே இப்படி கட்டுங்கன்னு உங்க அம்மா தான்பா ஆலோசனை கொடுத்தா. So he said, your mother advised to her. எப்படியும் நீ வரணும், Somehow or the other you have to வராம return. போயிடக்கூடாது என்பதற்காக உன்னுடைய தாயார் தந்த ஆலோசனை. So this is the advice that your mother இந்த gave. சம்பவம் எப்படியோ So how this is இதை incident? விட மேலான அன்பை செலுத்தி ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதற்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு. Lord Jesus Christ showered more love than this. He gave his life for us. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இந்த நாளிலும் Even today, ஒரு பாவியினுடைய மனம் திரும்புதலை நாம் தியானிக்க போகிறோம். we are going to meditate the repentance of a sinner. எத்தனை பேர் இத சொன்ன உடனே சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டீங்க? So how many of you came back to the subject once you heard? யாரு? Who is that sinner? யாருமா? அதான் ஆரம்பத்திலே சொன்னேன். இன்னைக்கு செய்திக்குரிய வசனங்கள் தான் நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னேன். We read the passage. ஒன்றும் இல்லை, கள்ளனுடைய சர்ச்சை. It's about the robber. நானும் எத்தனையோ, அதாவது ஏறக்குறைய 27 வருடம் குட் ஃப்ரைடே மெசேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். By the precious grace of God, for 27 long years we have given this Good Friday message. வேதத்தினுடைய விசேஷம் என்னன்னா, But the specialty of this Bible is 270 வாரம் ஆனாலும் அத்தனை வாரத்திற்கும் புது செய்தியை கொடுக்க ஆவியானவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். the Spirit of Lord is mighty enough to give Hallelujah. new messages all 270 years. மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உண்மையாகவே இந்த செய்தியை தியானிக்கும் பொழுது As I was reading this message, meditating, அறியாம நான் அழுதுட்டேன். so I cried. ஏன்னா அநேகர் வித்தியாசப்பட்ட கோணங்களிலே ரட்சிக்கப்படுகிறார். Because many in different angles they were saved. ஆனால் நானோ துன்மார்க்கமான ஜீவியத்திலிருந்து ஆண்டவர் ரட்சித்தபடியால், Because I was saved from a very bad அது life. எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. That was very different to me. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நேரடியாக சத்தியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். Let us go to the truth. எடுத்துக்கொள்ளலாம். Turn your லூக்கா Bible. 23 39 43 வரைக்கும் தான் தியானிக்க போகிறோம். So Luke 23 from 31 to 14 we are going to meditate. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 கல்லர்கள் மத்தியிலே சிலுவையில் அறையப்பட்டார். Lord Jesus Christ was crucified in mid. Both the right and the left side had robbers. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும் பொழுது As he was carrying the cross, கல்லர்களும் சுமந்து வந்தார். even the robbers were carrying the cross along with him. இந்த சம்பவத்தை குறித்து ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். So already it was prophesied much before about this incident. ஏசாயா Isaiah 53 அதிகாரம் chapter 53 12 வசனத்தை வாசிக்கிறோம். verse 12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதன் நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். சரி, என்னவா? மறுபடியும் வாசிக்கலாம். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி
எண்ணப்பட்டு என்னவா? What the verse say? அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. He was numbered with the transgressors. ஆக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து So Lord Jesus Christ, கடைசி நாட்களிலே அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்படுவார். in his last days, he was numbered with the அவர் transgressors. அக்கிரமம் செய்யவில்லை, He did not do any ஆனால் transgression. அக்கிரமக்காரரில் ஒருவராய் எண்ணப்படுவார். But it was a prophecy that he was numbered with the transgressors. இந்த காரியம் அப்படியே நிறைவேறும்படி So to get the same thing fulfilled, மார்க் 15ஆம் அதிகாரம் Mark 15, 27 28 வாசிக்கலாம். அல்லாமலும் அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளரை அவரோட கூட சிலுவைகளில் அறைந்தார்கள். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்கிற வேத வாக்கியம் அதனாலே நிறைவேறிற்று. so the scripture was fulfilled which says, and he was numbered with வலது the transgressors. பக்கத்திலே ஒரு கள்ளன், On the right, one robber, இடது பக்கத்திலே ஒரு கள்ளன், the other on his left. நடுவிலே இயேசு. In the mid there was Jesus. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று இந்த சம்பவம் நடப்பதற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா எழுதியிருக்கிறார். So Isaiah has written 700 years ago that he was numbered with the transgressors. அப்படியே நிறைவேறும்படிக்கு இங்கே நடக்கிறது. So the scripture was fulfilled. மார்க்குவிலே அதை குறித்து எழுதப்படுகிறது. So even it happens in Mark, we can see it written. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அடுத்ததாக Next, மத்தேயு 27:44 வாசிக்கலாம். Matthew chapter 27 verse 44. அவருடைய கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். Even the robbers who were crucified with him reviled him with the same thing. இந்த பகுதியை நன்றா கவனிங்க. This verse, அந்தபடியே சிலுவையில் அறையப்பட்ட கள்ளரும் அவரை நிந்தித்தார்கள். even the robbers who were crucified with him reviled with him the same thing. அப்படியானால் 2 பேருமே அவரை நிந்தித்தார்கள். So it is evident that both of them reviled him. மார்க் 15:32 வாசிக்கலாம். Mark 15:22. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு ராஜாவாகிய கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். Mark 15:32 says, even those who were crucified with him reviled him. இங்கேயும் 2 பேருமே நிந்திக்கிறார்கள். So even here it is evident that both of the robbers reviled him. மத்தேயுவிலே 2 பேருமே நிந்தித்தார்கள். In Matthew both of the robbers reviled him. மார்க்குவிலே 2 பேரும் நிந்தித்தார்கள். In Mark both of the robbers reviled ஆனா him. லூக்கா எழுதும் பொழுது But when Luke writes, ஒருவன் ரட்சிக்கப்பட்டவனாக எழுதி முடிக்கிறார். he is finishing that passage as if one is saved. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எப்படி 2 பேருமே நிந்தித்தார்கள், Both of the robbers reviled him. ஆனா ஒருவன் மாத்திரம் தொடப்படுவதற்கு காரணம் என்ன? But how one out of that two is saved? ஹல்லேலூயா. Hallelujah. சரி, இப்போ இந்த சம்பவத்தை சற்று கூர்மையாய் கவனிங்கள். So please have a keen understanding. லூக்கா 23:41 வாசிக்கலாம். Luke 23:41. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று. இப்போ கள்ளன் சிலுவையிலே இருந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசுவை பார்க்கிறார். The robber, he is in the cross, he is looking at Lord.
அவன் இயேசுவை மிகவும் கூர்மையாய் கவனிக்கிறான். And he is listening to the Lord Jesus Christ very keenly. அந்த இடத்திலே அநேகர் இயேசுவை தூஷித்துக் கொண்டிருக்கிறார். So many are blaspheming Jesus. ஆனால் இவன் யோசிக்கிறான். But this robber is thinking. அந்த வார்த்தை அவன் சொல்றான், நன்றாய் கவனிங்க. See the word he says. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. But this man has done nothing wrong. எழுதும் பொழுது அவங்க எழுதி இருக்கிறாங்க, ஆனா இது வித்தியாசமான காரியம். So this is different because it is in a literally way it is like this. கள்ளன் என்ன சொல்லுகிறான் என்றால், The robber says, இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. this man has done nothing wrong. இயேசு சிலுவையில் இருக்கிறார். Lord is in the cross. இரண்டு கள்ளர்கள் அருகில் இருக்கிறார்கள். There are two robbers, one in right, one in இரண்டு left. பேருமே தூஷித்தார்கள். Both of them blasphemed. ஒருத்தன் யோசிக்கிறான், But one is thinking. அவரை கூர்ந்து கவனிக்கிறான். He is observing அங்க him. இருக்கிற சம்பவங்களை அவன் கவனிக்கிறான். He is observing the incidents happening around. நன்றாய் கவனிங்கள். Now listen. கீழே இருந்து இயேசுவை தூஷணமாய் தூஷித்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். There are people who are down, they are mocking at Lord. அவரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறார்கள். They are accusing him. இப்போ கள்ளன் அங்கே இருந்து யோசிக்கிறான். But now the robber is thinking. இவர்கள் சாட்டுகிற குற்றங்கள் எல்லாம், For all the accusations that they keep on him, இவரை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஏதுவான குற்றம் இல்லையே. is not related to the mistake that he has committed. He hasn't committed any mistake. அல்லேலூயா. Hallelujah. கீழே இவர்கள் சாட்டுகிற குற்றங்கள் எல்லாம் All the accusations that they keep on him இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஏதுவான குற்றம் இல்லை. is nowhere related to a mistake where he is crucified. அல்லேலூயா. Hallelujah. ரெண்டு பேரும் அக்யூஸ்ட். Both of them are accused. அவங்க செய்த குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்க. For the mistakes that they have committed, they are having the கீழே punishment. இருக்கிறவர்கள் இயேசுவை குற்றம் சாட்டுகிறார்கள். But he is seeing the accusations that is அந்த kept on him. குற்றங்கள் எதுவுமே இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு ஏதுவான குற்றம் இல்லை. But nothing is related to the crime that Jesus has committed because he hasn't committed nothing. He is thinking. யோசிக்கிறான். He is thinking. அந்த காரியங்களை சிந்திக்கிறான். He is thinking about தேவ it. வல்லமை அவனை ஆட்கொள்ளுகிறது. The power of God fulfilled him. ஒன்றை மாத்திரம் சொல்லலாம். So listen this carefully. எந்த மனுஷனாய் இருந்தாலும் சரி, Be it any man, ஆண்டவரை நடுநிலையிலே வைத்து அவரை குறித்து சிந்திப்பார்களேயானால் If you judge- எப்பேற்பட்ட மனுஷனும் ரட்சிக்கப்படுவார். if you judge him rightly, any man can be கரங்களை saved. தட்டி தேவனை மகிமை. Clap your hands and praise God. அல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதாவது மிக பெரிய நாத்திகர்கள் என்று சொல்லுகிறவர்கள் The atheist, நிறைய பேரை சொல்லலாம். we can say many. அவர்கள் எல்லோருமே கிறிஸ்துவுக்கு எதிராய் புஸ்தகத்தை எழுத வந்தவர்கள். They came to write books against Jesus. ஆழ்ந்து இயேசுவினுடைய காரியங்களை படித்தார்கள். So keenly they read about the things of Jesus. இயேசு மெய்யாகவே மரித்தார், மெய்யாகவே உயிர்த்தார் என்ற புஸ்தகத்தை எழுதி முடித்திருக்கிறார். And at last they have written books where they said, yes, he has died and எத்தனையோ ரெஃபரன்ஸ் அதுக்கு இருக்கு. there are many such references. அல்லேலூயா. Hallelujah. ஆக எந்த ஒரு மனுஷன் Any man இயேசுவை குறித்து சிந்திக்கிறார்களோ, who thinks about Jesus நடுநிலையிலே அவரை கவனிக்கிறார்களோ, and got him அவர்கள் rightly, எல்லோரும் ரட்சிக்கப்படுவார். everyone would be saved. அல்லேலூயா. Hallelujah. இவன் பார்த்தான், He saw, நம்ம தவறு செஞ்சிருக்கிறோம், ரைட். we have committed a sin. இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே. But this man has done nothing wrong. என்ன அருமையான ஸ்டேட்மெண்ட் இல்ல அது? How beautifully it is written, right?
எனக்கு இவங்க மேல ரொம்ப கொஞ்சம் கோபமும் இருந்தது. So even I'm angry about them. ஏற்கனவே தப்பு செஞ்சுட்டு ஆணியில தொங்கிட்டு இருக்கிற அப்பவும் பரியாசம் விடல பாரு. See, they have committed a mistake, they are crucified. Even then they are blaspheming Jesus. Hallelujah. Hallelujah. ஏற்கனவே தப்பு பண்ண ஆணியில அடிச்சு தொங்க விட்டு இருக்கிறாங்க இல்லையா? Now you're crucified. அப்போ அந்த வலியெல்லாம் விட்டுட்டு அப்பவும் பரியாசம் பண்றான்ல, இவனுக்கு விட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? Even in this stage they are mocking at Jesus. What if they were left free? ரெண்டு மோசமான ஆவிங்க. Very dangerous spirits it seems. ஆனா ஒருத்த மட்டும் சிந்திச்சா ரட்சிக்கப்பட்டான். But one had a thought, he was saved at last. Hallelujah. Hallelujah. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது மாத்திரம் அல்ல, Not that alone. அவன் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறான். He is saying other thing. 40ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Verse 40. மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? Do you not even fear God, saying or under the same கவனிங்க, condemnation? இயேசுவை கவனிக்கிறான். He is observing Lord Jesus. மரணத்துக்கு ஏதுவான எந்த குற்றமும் இவர் செய்யலையே என்று பார்க்கிறான். He knows that Jesus has done nothing wrong. தேவனுடைய வல்லமை அவனை ஆட்கொள்ளுகிறது. And he is filled with the Spirit. அது மாத்திரம் அல்ல, Not that alone. அவனுக்குள்ளாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இறங்குகிறது. And he is having the fear of God now. அவன் மற்றவனை பார்த்து சொல்லுகிறான், He is saying நீ to the இந்த other, ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? do you not even fear God, seeing you are under the same தேவனுக்கு condemnation? மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அதாவது சிலர் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம், So after being saved for 1 2 year, வருஷம், for the next 5 year, வருஷம், for the next 5 10 years, வருஷம், for the next 10 20 years, வருஷம், 20 years. இன்னைக்கும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. Even now they don't have the fear of God. ஆனா அவன் கொஞ்ச நேரம் கூட ஆகல, Not even few அவன் minutes. இவனை பார்த்து சொல்லுகிறான், He is saying to the நீ இந்த other, ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் கர்த்தருக்கு பயப்படுகிறது இல்லையா? do you not even fear God? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? Do you not even fear God? அப்படியானால் Which means எந்த ஒரு தேவனுடைய பிள்ளை any child of God, ஆண்டவராகிய இயேசுவினாலே ரட்சிக்கப்படுகிறார்களோ, if you are saved by the Lord Jesus தேவனுடைய Christ, வல்லமையால் நிரப்பப்படுகிறார்களோ, if you are filled with the power of God, அவர்களுக்குள் தேவ பயம் இருக்கும். they should definitely have this fear of God in them. துணிகரமான செயலை செய்யவே முடியாது. So with all power they will not do any mistakes. ஹல்லேலூயா. Hallelujah. துணிகரமான பொய் சொல்ல முடியாது. They cannot lie. துணிகரமாய் பாவம் செய்ய முடியாது. They cannot do sin. துணிகரமாய் மற்ற தேவையில்லாத தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யவே முடியாது. They cannot do it at all. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகும். Glory be to God. பாருங்க, கொஞ்ச நேரத்துல அவன் சொல்றான், நீ தேவனுக்கு பயப்பட மாட்டியாடா? Within few minutes he's asking, do you not even fear God? செஞ்ச தவறுக்கு தான் தொங்கிக்கிட்டு இருக்கிறியே, For the most- தேவனுக்கு பயப்பட மாட்டியா? Why don't you fear God? செய்த தவறுக்கு தான் அனுபவிச்சிட்டு இருக்கிறியே, நீ தேவனுக்கு பயப்பட மாட்டியா? You are in a condemnation, but why don't you fear God? உண்மையிலேயே இந்த கல்லானே நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு முன்பாக எழுந்து சாட்சி சொல்லுவான். So this robber will testify in the day of judgment. கொஞ்ச நேரம் தான், Only few minutes. கர்த்தருக்கு பயப்படுற பயம் வந்துருச்சு. I have this fear of நீங்களாம் God. இத்தனை வருஷம் விசுவாசிகளா இருக்கிறீங்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லையா என்று கேட்பான். You claim yourself to be a believer for these many years. Why அவன் don't you have வந்து the fear சாட்சி of God? நிற்பான். He will come and testify. ஹல்லேலூயா. Hallelujah. எத்தனை உபதேசத்தை கேட்டோம், ஒரு மனம் திரும்புதலே இல்லையே. How many doctrines we heard, but we have no repentance. இன்னைக்கும் தினமும் பொய் தானே. So we lie every time we தேவனுக்கு lie. பிரியமில்லாத வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிற. A life that Lord don't like. தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தானே செய்துகிட்டு இருக்கிற. We do dislikes of the Lord. அங்கும் இங்கும் கோல் சொல்லிக்கிட்டு இருக்கிற. We speak about one மற்றவரை another. குறை சொல்லிக் கொண்டிருக்கிற. We speak about
ஜீவியம் என்ன? What is your life that you live? ஹல்லேலூயா. Hallelujah. அவன் கொஞ்ச நேரத்திலே பயங்கரமான சாட்சி வந்துருச்சு பாரு. Within few hours, see the testimony that he has got. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் வரான். We should have the fear of God in us. ஹல்லேலூயா. Hallelujah. அவன் கர்த்தருக்கு பயந்தபடியினாலே, Because he feared God. ஆண்டவர் ஈஸியா சொல்றேன், இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய். Assuredly I say to you, today you will be with me in paradise. Hallelujah. Hallelujah. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் அந்த மனுஷனுக்கு. See how blessed and grateful he is. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு A child of God கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கும். should definitely have this fear of God. கர்த்தர் என்னை பார்க்கிறார். God is looking at me. ஹல்லேலூயா. Hallelujah. நான் செல்போன் நோண்டும் போதும் பார்க்கிறார். Even when I look at the mobile phone, he's looking at me. வீட்டுக்கு தெரியாம பேசும்போதும் கர்த்தர் பார்க்கிறார். So anything that I hide from my parents, God is looking at என்னுடைய me. எல்லாம் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமாய் வெட்ட வெளிச்சமாய் இருக்கிறார். So anything of mine is explicit in front of அவர் him. என்னை பார்க்கிறார். He is looking at me. அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கு இருக்கும். That fear of God we should have within us. ஒரு காரியத்தை நம்ம விளங்கி கொள்ளணுங்க. So this we have to understand. கர்த்தருக்கு பயப்படாம ஜீவிச்சிட்டு, A life we live when we don't fear God. கர்த்தருக்கு பயம் இல்லாத ஒரு ஜீவியத்துல இருந்துகிட்டு, If we live a life where we don't fear God. ஆண்டவர் எனக்கு இதை செய்யல அதை செய்யல அப்படின்னு சொன்னோம்னா, If we say God didn't do this to me, that to me. நான் காலையில அதை சொல்ல விரும்பல. I don't want to say that now. ஜாக்கிரதையா இருக்கணும். Be very careful. அப்படி இல்ல வாயில ஏதாவது வந்துரும். Else that's it. கர்த்தருக்கு பயந்து பாருங்க. If you fear எல்லா God, ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் வரும். you'll get every blessing, every good thing. எல்லாவற்றிற்கு மேலாக அவருடைய சமாதானம் நம்மை நிரப்பும். Above all, you'll be filled with His peace. 128 சங்கீதத்தை வீட்டுல போய் வாசிங்க. Go back to your home, read Psalms 128. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். If you fear God and walk in His ways, He is blessed. எவ்வளவோ ஆசீர்வாதம் அதுல இருக்கு. There are many blessings in அதுல the chapter. சமாதானமும் இருக்கு. And even there is peace. ஹல்லேலூயா. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to இந்த God. மனுஷன் This man, கொஞ்ச நேரம் தான் ஆகுது, only few time he was with Lord, கர்த்தருக்கு பயப்பட ஆரம்பிச்சான். he started fearing God. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, அடுத்த ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். Next, இப்பதான் முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வரோம். we are entering into the main subject now. சரியா? வாசிங்க 23:42. Luke 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசுவை நோக்கி என்ன சொன்னா? What he addressed Jesus, ஆண்டவரே. he addressed Jesus as Lord. உண்மையிலேயே இவன் சொன்ன வார்த்தை என்ன அதிகமா சிந்திக்க வச்சது. So this word made me to think. என்ன சொன்னா? How he addressed? எல்லாம் சொல்லுங்களேன். ஆண்டவரே. He called him Lord. எனக்கு உண்மையிலேயே இந்த தாட் வந்து ரொம்ப யோசிக்க வச்சது. So this made me to think. சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்ப வேதத்துல சில சம்பவங்களை நம்ம பார்க்கலாம். We look certain incidents in the மத்தேயு Bible. 8ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். Matthew 8:1-3. இப்ப நீங்க இத கூர்மையா கவனிச்சுட்டு வரணும். Listen carefully. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே. போதும். என்ன சொன்னா? How he called? ஆண்டவரே. நல்லா கவனிங்க. இவன் என்ன சொன்னா? ஆண்டவரேன்னு சொன்னான். He called Jesus Lord. ஏன்னா ஏற்கனவே अनेक குஷ்டரோகிகளை அவர் சுத்தப்படுத்தி இருக்கிறார். Because Jesus has healed many lepers before. எனக்கும் ஒரு நன்மை கிடைக்கும் என்று வந்து ஆண்டவரே என்று சொன்னார். In order to get a healing, he expected, he called him Lord. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு
தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தமுண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். சுத்தமாயிட்டான். Immediately his leprosy was. ஏற்கனவே அநேகரை ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். Before, Lord has healed many people. அந்த செய்தியை இவன் கேட்டான். He heard that message. இயேசுவின் இடத்திலே வந்து ஆண்டவரே அப்படின்னு சொன்னான். So expecting a healing, he called Lord. சரி, அடுத்தது மத்தேயு 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். Matthew 8:6. ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து. இங்கே பார்க்கிறோம், 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லுகிறார். A centurion came to him pleading with him saying, Lord. 100க்கு அதிபதி Centurion இயேசுவை பார்த்து ஆண்டவரே என்று சொல்லுகிறார். addressed Jesus as Lord. இவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குகிறார் என்பதை அறிந்திருந்து கேட்கிறார். So he knows that Lord has healed many sick people, so he is calling him Lord. நீங்க இத நல்லா கவனிச்சிட்டே வாங்க. So listen carefully. மத்தேயு 14:28 வாசிக்கலாம். Matthew 14:28. பேதுரு அவரை நோக்கி ஆண்டவரே, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். Peter answered him and said, Lord, if it is you, command me to. பேதுருவை நாம் பார்க்கிறோம். Here we look at Peter. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடலின் மீது நடந்து வருகிறார். So Lord is coming walking over the water. நடந்து வருகிறதை பார்த்த உடனே he saw that he was walking over the பேதுரு sea. சொல்லுகிறான், ஆண்டவரே. Peter says, Lord, செய்ய முடியாத காரியத்தை அவர் செய்கிறார். Lord has done something impossible. He saw it. சொல்லுகிறான், ஆண்டவரே. So he calls him Lord. நீரே ஆனால் if it is you, நடந்து தண்ணீரின் மேல் நடந்து உம்மண்டையிலே வர கட்டளையிடும். command me to come to you on the water. இவன் ஏதோ ஒன்றை பார்க்கிறான், ஆண்டவரே சொல்றான். He has seen something miraculous, so he calls him Lord. சரி, அடுத்தது பாருங்க. Next, அப்போஸ்தலர் 9:5. Acts 9:5. அதற்கு அவன் ஆண்டவரே. அதற்கு அவன் யாரு? சவுல் என்கிற பவுல். So Saul, who's Paul. என்ன அவன் கண்டான் என்றெல்லாம் சுருக்கமா சொல்றேன். In short, I'll say what happens. பகலிலே ஒரு பெரிய வெளிச்சத்தை அவன் கண்டான். In the morning he saw a great light. பகல்லே வெளிச்சமா தான் இருக்கும். So the morning it is light. அதிலும் பெரிய வெளிச்சத்தை கண்டான். So he saw suddenly a light shone around him. பார்வையற்றவனாகி விழுந்து போனான். He lost his vision. அந்த சம்பவத்திற்கு பிறகு அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் யார்? After that incident he asks, who are you, Lord? அப்போஸ்தலர் 9:10 வாசிக்கலாம். Acts 9:10. தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமானார். அனனியாவே என்றார். அவன் ஆண்டவரே என்றார். So he came in the vision, so he called Lord. இன்னும் நிறைய சம்பவங்கள் வேதத்திலே இருக்கு. There are many such incidents like this. இவர்கள் எல்லாம் ஒன்றை கேட்டார்கள், ஒன்றை கண்டார்கள், ஆகவே அவரை ஆண்டவரே என்று அழைத்தார்கள். So all these people either they heard or saw, so they called him Lord. அதே போல In the same கள்ளன் way. சிலுவையிலே இருக்கிறான். So robber is in the cross. அவன் எந்த அற்புதங்களையும் பார்க்கல. At that moment he did not see any miracle. எந்த அற்புதமும் அவனுக்கு நடக்கல. Any miracle did not happen to him அது personally. மாத்திரமல்ல, Not that alone. அங்க நடக்கிற சம்பவத்தை கவனிங்க. See what happens there. 27:39 43. 27:39 to 43. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக் கொள். நீ தேவனுடைய
குமாரனே ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வா அந்த என்று வார்த்தை கவனிங்க. நீ தேவனுடைய குமாரனை ஆனால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும். இப்ப இயேசு 2 ஆணியை எல்லாவற்றையும் பிடுங்கி எரிந்துட்டு கீழே வந்திருந்தா அவன் ஆண்டவரே கூப்பிடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. So if he has got out all the names, he has come. If he calls him Lord, that's a reason. கீழே வாசி. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் எல்லாம் சொல்றாங்க பாருங்க. அநேகர் ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இப்படி எல்லாம் இகழ்ச்சியாய் சிலுவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். So they were mocking him to a great extent. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. Now listen. சரியா? இதுக்கு முன்பதாக பார்த்தமே குஷ்டரோகி, The leper whom we saw before, கேள்விப்பட்டான், he heard, தனக்கு குஷ்டரோகம் நீங்கும் சொல்லி வந்து ஆண்டவரே என்றான். he expected a healing, he came and called Lord. எல்லாருமே அப்படிதான் வந்தார்கள். Everyone in that same way அவரு they கூட came. அந்த பகலிலே ஒரு வெளிச்சத்தை பார்த்து விழுந்த பிறகு ஆண்டவரே என்றான். Even Saul called him Lord because he saw the great light in front of இது him. எதையுமே கள்ளன் பார்க்கல. But this robber never saw anything such like this. ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை அவன் பெற்றுக்கொள்ளல. Personally, he did not receive any miracle from God. அவருக்கு விரோதமாய் வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் நெகட்டிவாவே வந்துகிட்டு இருக்கு. He is only hearing of the negative words அந்த against him. நேரத்திலும் அவன் இயேசுவை ஆண்டவரே என்று கூப்பிட்டதுதான் விசேஷத்திலும் விசேஷம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படு. Even at that time he called him Lord, and that is special. Hallelujah. அதாவது பாசிட்டிவா ஒரு காரியமாங்கல்ல. He did not even hear one positive comment about Jesus. ஆனா அந்த நேரத்திலும் இவரை ஆண்டவரே என்று சொன்னான் பாருங்க. அதாங்க But கிரேட். even in that negativity, he called him Lord. That is great. ஆண்டவர் சொல்றாரு, That reason Lord says, இன்னைக்கு என் கூட இருப்பார். assuredly today you will be with me in paradise. உண்மையிலேயே சொல்லப்போனா பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் நிறைய பேர் இருந்தாலும் இவன் விசேஷமான. So he is special than the saints in Old Testament. ஹல்லேலூயா. Hallelujah. ஒரு அற்புதத்தையும் பார்க்கல. He did not see any miracle. அனுபவிக்கல. Personally, he did not have any miracles from இவரை God. குறித்து பாசிட்டிவா ஒரு வார்த்தை பேசுவாங்களான்னா யாரும் பேச. Not even one positive comment about Jesus he heard. ஆனா அந்த நேரத்துல இவர் ஆண்டவர் என்று விசுவாசிப்பது ஒரு பெரிய காரியம். But at that time, he believed he is Lord. That is நம்முடைய special. வாழ்க்கையில கூட ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். Even in our lives, we அப்படியே மளிகை கடைக்காரர் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். like the grocery list. கொடுத்ததான் இவர் ஆண்டவர். If we do miracles, he is Lord. இல்லனா இவர் என்ன ஆண்டவர்னு கேட்பாங்க. Else we question, who is நியாய this Lord? தீர்ப்பு நாள்ல இந்த கல்ல வந்து சொல்லுவான். That is the day of judgment. என்ன தெரியுமா சொல்லுவான்? நான் எதையுமே பார்க்கல, இவர் ஆண்டவர் விசுவாசிச்சேன். The robber will say, I did not ஆனா see any உனக்கு miracle. இவ்வளவு செய்தாரே, But he has done this much things நன்றி to you. கெட்டவர்களேன்னு சொல்லுவான். How can you be this ungrateful? ஹல்லேலூயா. Hallelujah. இவ்வளவு செஞ்சாரு. He has done this many things to you. இன்னைக்கு எங்க ஆண்டவர்? ஏது ஆண்டவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறியா? So in a second we say, where is Lord? That's it. ஒண்ணுத்தையும் பார்க்கல. He did not see anything. ஹல்லேலூயா. Hallelujah. சரி, அடுத்ததாக ஒரு காரியம். Next. அதே 42ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். உங்களுக்கு புரியுதுங்களா? அது புரியுதுங்களா? நமக்கு சாதகமா எல்லாம் அப்படியே நடந்துகிட்டு இருந்தாதான் ஒரு ஆண்டவர். So everything happens in favor of us. நடக்கல. So nothing happened in favor. பார்க்கல. He did not see anything. இவர் செஞ்சதையும் பார்க்கல. And what the miracles he did, he did. ஆண்டவரே நம்பாரு. But he called him Lord. கிடையாது. No way. என்ன பொறுத்தவரை பைபிளே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர். So he's a very special character in the Bible, I would say. சரி, அடுத்த ஒரு சம்பவம். Next. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. So listen this word. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. When you come into your kingdom. என்ன சொல்றான்? What he says? நீர்
உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது. When you come into your kingdom. அப்போ கல்ல ரொம்ப டீப்பா போயிட்டு இருக்கிறான். Maybe the robber would have traveled with him. வந்துகிட்டு இருக்குது. He is getting all the revelations, you know. நம்மால முட்டி போட்டு ஒரு வெளிப்பாடும் வர மாட்டாங்க. So we kneel down for hours but no revelation. அந்த நம்ம கிட்ட வேற கேள்வி. So we are being questioned. ஐயா உங்களுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரா? மூஞ்சி முகரேங்க. அப்படி நான் சொல்ல மாட்டேன், சொல்றேன். Some question, did Lord give you any revelation? நீயே ஒழுங்கா ஜெபிக்கல. You don't pray correctly. ஆண்டவர் எப்படி என்கிட்ட பேசு? So how will Lord speak about you to me? இவனுக்கு வெளிப்பாடா வருது. But this robber, he's getting all the revelations at once. என்னடா சொல்றான் பாரு. நீர் You, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது when you come into your kingdom, அடியேனை நினைத்தர். remember me, O Lord. என்ன சொல்ல வரான்? What is he trying to say? நீர் When you உம்முடைய ராஜ்யம், come into your kingdom, அப்படியானால் உமக்கென்று ஒரு ராஜ்யம் இருக்கு. which means he knows that Jesus has a kingdom of his own. அந்த ராஜ்யத்துல நீர்தான் ராஜா. And you are king in your kingdom. இது மறைமுகமா அழகா சொல்றான். So in a hidden way he is saying it very beautifully. உமக்குன்னு ஒரு ராஜ்யம் இருக்கு. Lord, you have a kingdom of your அந்த own. ராஜ்யத்துல நீர்தான் ராஜா. In your kingdom you are the king. அவரை ராஜா என்று ஏற்றுக்கொள்ளுகிறார். So he is accepting Jesus as a king. இப்ப நீங்க நல்லா கவனிங்க. Now listen. நடந்து வருகிற அங்க நடந்துகிட்டு இருக்கிற சம்பவங்கள்லாம் அப்படியே கவனிக்கணும். See the incidents happening over there. என்ன? What happens? லூக்கா 23:38 வாசிக்கலாம். Luke 23:38. இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. இப்போ இயேசுவினுடைய சிலுவைக்கு மேலாக ஒரு வாசகம் எழுதி இருக்கு. There is an inscription about the cross of Jesus. அந்த வாசகம் என்ன? The inscription says, இவர் யூதருடைய ராஜா. this is the king of the Jews. ஆனா ராஜாவை யாரும் என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளல. சற்று கூர்மையா கவனிச்சுட்டு வாங்க. But no one literally accepted him as a king. அல்லேலூயா. Hallelujah. அது மாத்திரமல்ல, Not that alone. அவரை பரியாசம் பண்ணும்படியாக அதை எழுதி மேலே வைத்தார். So it was just to mock him. ஆனா அதுதான் உண்மையாயிடுச்சு. But that became true. அல்லேலூயா. Hallelujah. சரி, இப்போ கவனிங்க. 37 வாசிக்கலாம். 37. நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். சம்பவத்தை நல்லா கற்பனையில கொண்டு வா. So imagine this incident. தலைக்கு மேல ஒரு வாசகம் இருக்கு. There is an inscription about the cross. இவருக்கு ராஜா. This is the king of the Jews. கீழ இருக்கிறவங்க அதை படிச்சிட்டு பரியாசம் பண்ணிட்டு இருக்காங்க. Everyone who is down read the verse mocking at Jesus. நீர் யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார். They mocked at him saying, if you are the king of Jews, save yourself. அல்லேலூயா. Hallelujah. நன்றாய் கவனிப்போமானால், if you listen carefully, இவர் ராஜா என்று விசுவாசிப்பதற்கு நம்புவதற்கு எந்த சூழ்நிலையும் அங்கு சாதகமாய் இல்லை. no incident happened that people believe him that he is a king. ராஜா வென்றால் தலையில் ஒரு கிரீடம் இருக்கும். So a king will have the crown. ராஜ வஸ்திரம் உடுத்தி இருப்பார்கள். He will have the kingly clothes. சிங்காசனத்துல இருப்பாங்க. He will have the robes. He will have the throne. வித்தியாசமா இருக்காரு. But he is entirely different. சிரசிலே முள்முடி இருக்கு. He has the thorn crown. இவருடைய வஸ்திரங்களை பிரித்து சீட்டு போட்டு எடுத்துக்கொண்டார்கள். His clothes were divided, made part. அவருடைய வஸ்திரத்தை பிரித்து கொண்டார்கள். உடையின் பேரில் சீட்டு போட்டார். And they cast lot on his clothes. நீங்க நல்லா யோசிங்க. Now இவர listen. ராஜான்னு சொல்றதுக்கு ஏதாயிலும் சாதகமான சூழ்நிலை அங்க இருக்கா? Is there even one thing of which we say that he is a king? ஒன்றுமே இல்ல. Nothing. ஒன்றுமே இல்ல. Nothing. ஆனா கல்லனுக்கு வருது பாருங்க வெளிப்பாடு. But the revelation that the ஆண்டவரே, Lord, நீ ராஜாதி ராஜா. Lord, you are the king of உமக்கு kings. ஒரு ராஜ்யம் இருக்கிறது. You have a kingdom of your அதை own. அப்படியே
அவன் விசுவாசித்ததுதான் அவனுடைய மிகப்பெரிய விசுவாசம். That is the greatest belief that he had. ஹல்லேலூயா. Hallelujah. விசுவாசிப்பதற்கு ஏதுவான எந்த சூழ்நிலை அங்க கிடையாது. No situation was favoring. ஹல்லேலூயா. Hallelujah. தலையில முட்கிரீடம், He had the thorn crown. உடம்பெல்லாம் காயங்கள், He was bruised கீழே completely. இருக்கிறவர்கள் பரியாசங்கள். People who are down அவரை mocking at him. ராஜாவாக விசுவாசிப்பதற்கு ஏதுவாய் ஒன்று அங்க கிடையாது. Nothing happened that he can ஆனாலும் believe. அவரை ராஜாவாக விசுவாசித்தார். But he believed that Jesus is உம்முடைய king. ராஜ்யத்திலே வரும்போது Lord, when you remember me when you come into your kingdom. சூப்பர். How beautiful. இல்லையா? இதுதாங்க விசுவாசம். This is the faith. ஆக்சுவலா தோமாவது கண்டுதான் விசுவாசிச்சான். Thomas saw, he believed. இவன் கிரேட், எங்கேயோ போயிட்டான். But he's even a step greater, step ahead. இவன் எங்கேயோ போயிட்டான். He has gone somewhere. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. விசுவாசிப்பதற்கு ஏதுவான எந்த சூழ்நிலையும் அவனுக்கு இல்லை. Nothing happened that he can believe. ஆனா அவரை ராஜாவாக விசுவாசிச்சான். But he had the faith that he is the king. ஆண்டவரேன்னு விசுவாசிச்சான். He believed that he is the Lord. அடுத்தது தன்னை தாழ்த்தி சொல்றான். Next he humbled himself saying, என்ன அங்க கூட்டிட்டு போங்கலாம் கேட்கல. he did not take, please take me. நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது When you come into your kingdom, அடியேனை நினைத்தருளும். remember me, Lord. ஆண்டவர் சொல்லிட்டார். Lord said, சரி இன்னைக்கே நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய். Lord said, today you will be with me in Hallelujah. paradise. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இதுலயே இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். We have to know the other thing. இயேசு சிலுவையில இருக்கிறார். So Jesus is in the cross. நீங்க நல்லா அந்த சம்பவத்தை கற்பனையில கொண்டு வந்து அப்படி யோசிங்க. So imagine that incident. கீழே நடக்கிற சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, See what happens beneath. வாசிக்கலாம். மத்தேயு 27:39 இருந்து வாசி. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள், இப்ப நல்லா கவனிங்க. Now listen. அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கி தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே ரட்சித்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை தூசித்தார்கள். யாரு? Who? தூஷித்தவர்கள் யாரு? நம்ம லாங்குவேஜ்ல சொல்ல போனா போற வரவெல்லாம். Anyone who passes by. நம்ம லாங்குவேஜ்ல சொன்னா கண்டவெல்லாம், போற வரவெல்லாம். Any random guy who passes by blasphemed him. கீழே வாசி. அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி, ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணினார்கள். Like மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லை. இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, if you listen carefully, சிலுவை, cross, வலது பக்கத்திலே இடது பக்கத்திலே 2 கல்ல, 2 robbers, one at the right, one at the left. அத்தனை கீழே இருந்த நபர்களும் இயேசுவை தூஷித்து பரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். Everyone who passed by blasphemed and mocked at Lord Jesus Christ. கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஓசன்னா ஒருத்தன் கூட இல்ல. Everyone who cried, blessed is the Lord who came in the name of God. Hallelujah. Hallelujah. 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு கொடுத்தார், ஒருத்தனும் இல்ல. They were not with them. Those who saw the miracles, they were not with them. எத்தனையோ
கணக்கில் சுகத்தை பெற்றார்கள், ஒருத்தனாங்கல்ல. Everyone who received healing from him, no one was with 12 பேர் கூடவே இருந்தாங்க, எல்லாம் தூரத்துல தான் நிக்கிறான். all the 12 disciples were with him, இந்த no one was. சூழ்நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. Think this situation, imagine. இயேசு சிலுவையில இருக்கிறார். Lord is on the cross. 2 கல்லர்கள் நேரா கொண்டு வந்தாங்க, சிலுவையில அடிச்சிட்டாங்க. So 2 robbers are also hung. இயேசு அப்படி அல்ல. But Jesus is not in the same way. அரண்மனையிலே அவரை அடித்து அவருடைய முதுகெல்லாம் முழுத நிலம் போலாக்கி அவரை கொண்டு வந்தார். So we know what happened in Pilate's. தலையிலே முள்முடி வைத்து கோலினால் அடித்து அவரை கொண்டு வந்தார். So he was beaten to a great extent. இப்ப சிலுவையில இயேசு இருக்கிறார். And after all this, now he is in the cross. ஒருத்தர் கூட Not even one single person. சாதகமாய் அல்ல, எதிராய் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். They are always speaking against him. நீங்க நல்லா யோசிங்க. Listen carefully, think about it. இயேசு சிலுவையில இருக்கிறாரு. Jesus is on the cross சரீரத்துல பாடுகள், and he is having all these மனதிலே மிகப்பெரிய வருத்தம், suffering both mentally and physically. இந்த நிலைமையிலே In this அவர் time. தொங்கிக் கொண்டிருக்கிறார். He is hanging in this situation. இப்போ பக்கத்துல கல்லங்கிட்ட இருந்து ஒரே ஒரு வார்த்தை வருது. Now he is having a word from the robber who is beside him. என்ன வார்த்தை? What he said? ஆண்டவரேங்கிற வார்த்தை. The word is Lord. நல்லா யோசிச்சு பாரு. Now let's think அவருக்கு to him. இந்த சூழ்நிலையில அந்த வார்த்தை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாரு. How he would have felt after hearing that word. புரியுது? How many of listen? அல்லேலூயா. Hallelujah. யாருக்காகிலும் உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில சேர்த்துட்டாங்க, ஒருத்தர் கூட வந்து பார்க்கல. So someone is. ஒருத்தர் போயிட்டு கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னவே அந்த வார்த்தை எப்படி இருக்கும்? So how he will hear at that word? சிலுவையிலே இயேசு இருக்கிறார். There is Jesus on the cross. எல்லா வார்த்தைகளும் நெகட்டிவா தான் வந்துகிட்டு இருக்கு. He is always getting the negative words from the இந்த people. கல்லனும் தூஷித்து கொண்டிருக்கிறான். Even the robber is இந்த blaspheming. நேரத்திலே At this time, அடுத்த கல்லன் ஆண்டவரேங்கிறான். the other robber calls him Lord. நீர் உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். He is saying, Lord, remember me when you come into your kingdom. வார்த்தை அவருக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. Think how Jesus would have felt after hearing that word. அதனால தான் சொல்லிட்டார். So Jesus said immediately. நான் 3ஆவது நாள் உயிர் தெழுவேன், அப்ப உன்னை கூட்டு போறேன்லாம் சொல்லல. It is not the third day I'll be resurrected, I'll take you. For rest of ஆனா them it இவனுக்கு is. மட்டும் விசேஷம் என்னன்னா, But for this man it is even special. இன்னைக்கு Today நீ என்னோடு கூட பரதேசில் இரு. you will be with me in கரங்களை paradise. தட்டி தேவனை மகிமை. Clap your hands and praise God. எவ்வளவு விசேஷமான ஒன்றாய் இருக்கிறது. See how special it is. ஆக இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை நம்ம அறிந்து கொண்டோம். Today we got to know this. அவரை விசுவாசிப்பதற்கு ஏதுவான எதுவுமே அங்க கிடையாது. So there was no situation that was favoring that we have அவன் believed in. விசுவாசித்தபடியால் அந்த பரதேசை அவன் பெற்றுக்கொண்டான். But because he believed, he got that அவரை paradise. ராஜா என்று ஏற்றுக்கொள்வதற்கு எந்த முகாந்தரமும் இல்லை. Nothing happened that he அவரை accepted him ராஜா king, என்று ஏற்றுக்கொண்டான். but he accepted him as a king. பரதேசில் இடத்தை பெற்றுக்கொண்டான். And he got a place in paradise. Hallelujah. 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 தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. நாமும் கிறிஸ்தவர்கள் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Even today we claim ourselves to be Christians. கர்த்தருக்கு பயப்படும். First we should have the fear of God. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கட்டும். We should have this fear of God in us. Hallelujah. Hallelujah. நம்முடைய ஜீவியம் கர்த்தருக்கு பிரியமான ஜீவியமா இருக்கட்டும். We should live a likely life to நம்முடைய God. வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இது தேவனுக்கு பிரியமானதா என்று அறிந்து பேசணும். The words that proceeds from your mouth should be likely to God. Hallelujah. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. ஆக நியாயத்தீர்ப்பின் நாளிலே இந்த கல்லன் நமக்கு எதிராய் எழும்பாமல் நமக்கு சாதகமாய் எழும்பணும். In the day of judgment, this robber should not be against us, but in favor of us. சூழ்நிலையிலும் In any situation. விசுவாசித்தாயே
that we believed in him. எல்லா சூழ்நிலையிலும் என்னை ராஜாவாய் ஏற்றுக்கொண்டாய். So in any situation, we believed him to be king. அப்படி சொல்லணும். We should be said like that. எத்தனை பேருக்கு சப்ஜெக்ட் புரிஞ்சது? How many have understand? ஹalleluya. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம அப்படியே எழுந்து நிற்க. Glory be to God. Let's stand. Praise God.